கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு வரும்போது எல்லாரும் இந்த சம்ம ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே மேம். வா, ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த மேத்தமெட்டிக்ஸ். ஹே டோன்ட் வெரி, நான் தான் இருக்கேன்ல, நான் சொல்லித்தரேன். எப்பயும் உனக்கும் நானும் எனக்கும் நீயும் இருக்கலாம். உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் இருக்கேன். ஓகேவா? சரி தப்பு. இனிமே நமக்கு நடுவில் யாருமே வேணாம். ஐ லவ் யூ so much. லவ் யூ டூ. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரோட பிஹேவியர் சரியில்லையே. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். கடைசி வரைக்கும் இப்படி ஒண்ணா தான் இருக்க போறோம். இதுக்கு மாறானது குடும்பம் கல்யாணம் இதெல்லாம் இல்லைன்னா கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களெல்லாம் என்ன எல்லா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக கஷ்டப்பட சொல்றியா? இது எங்களோட ஃப்ரீடம், எங்களோட லைஃப். இதில் யாராலையும் தலையிட முடியாது. நீங்களாம் கொடுத்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்றீங்க. ஒழுக்கமாக வாழ்றது தான் உண்மையான ஃப்ரீடம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹே சில் புஸ்ரா. ஐஷா, டோன்ட் வெரி, we will take care. மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்ல எடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் படிக்க ஹெல்ப் பண்றியா? ஷூர், சொல்லி தரேன். என்ன சொன்ன சொல்லு. ஓ இதுவா? இது ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தட் ஈஸி தான், அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி படிப்பேன்னு நினச்சேன், ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். சரி ஓகே, டைம் ஆச்சு வரேன். ஹலோ மேம், நான் சையது வீட்டு பக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்க. பர்வீன் மேம். இங்கே வா. ஹீரா உன் ஃப்ரெண்டு தானே? எஸ் மேம். என்னாச்சு? நேத்து அவ ஒரு பையன் வீட்டுக்கு தனியா போயிட்டு வந்தாலாமா, உனக்கு தெரியுமா? நோ மேம், எனக்கு தெரியாது. அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண, அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரியா? சரிங்க மேம், நான் அவகிட்ட போய் பேசி. அல்லாவே அறிவான். ஹீரா இருக்கால, அவன் நேற்று தனியாக ஒரு பையன் கூட ரொம்ப நேரம் இருந்தாலாமா. இன்னைக்கு காலையில் மேம் என்னை கூப்பிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. உனக்கு தெரியுமா? நம்ம ஹீராவை அப்படி பண்ணது? ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ஹீரா தனியாக ஒரு பையன் கூட ரொம்ப நேரம் இருந்தாலாமா. மேம் வந்து இவள்கிட்ட அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நடக்குது இந்த காலேஜில். என் பொண்ணு அந்த பையன் வீட்டுக்கு டவுட் கேட்க தான் போனான். எல்லாம் என்னென்னமோ பேசி வச்சுருக்கீங்க. இப்போ என் பொண்ணு டிப்ரெஷனில் இருக்கா. அதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் மேடம். என்னென்னு பார்த்தா ஆக்ஷன் எடுக்கிறோம். தேங்க்யூ மேடம். என்ன மேடம் நடக்குது காலேஜில்? ஹீராவோட ஃப்ரெண்ட் பர்வீன்ட்ட அட்வைஸ் பண்ண சொல்லி சொன்னேன் மேம். பட் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க போல. கால் பர்வீன். என்ன பண்ணியிருக்க பர்வீன்? ஹீராட்ட சொல்ல சொன்னால் ஹீராட்ட மட்டும் தானே சொல்லணும். காலேஜ் ஃபுல்லாக சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். மேம் அது வந்து மேம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தாங்க மேம் சொன்னேன். சாரிங்க மேம். Stop it. I am taking disciplinary action on you. Ma'am, prepare a dismissal letter for her. You may leave now. ஏன் ஹீரா, ஏன் என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லை ஐஷா. ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் அழுகுற? இல்லை, நான் சையத் வீட்டுக்கு சம் கேட்க தான் போனேன். ஆனால் எல்லாரும் என்னை தப்பாக பேசுகிறாங்க. சரி விடு, நாளைக்கு நான் உன்னை ஒரு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனால் உனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخلعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا صدق الله العلي العليم. நபியின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றல்லர். நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவராயிருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவர் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். இப்போ உங்கள் முன்னாடி நான் ஓதி காமிச்ச அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 33வது அத்தியாயம் 32வது வசனம். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இறங்கிய வசனம். ஆனால் அதே வசனம் தான் நம்மளுக்கும். நாம் ஒரு அந்நிய ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குலைந்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னா கடினமான முறையில் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, ஒரு அந்நிய ஆணோ ஒரு அந்நிய பெண்ணோ தனித்திருக்கையில் மூன்றாவதாக சைத்தான் இருப்பான்னு கூறியிருக்கிறாங்க. உங்கள் சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் ஒரு அந்நிய ஆணை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட யாரை கூட்டிகிட்டு போகணும்? உங்கள் பெற்றோர்களையோ உங்கள் கூட பிறந்த சகோதரர்களையோ கூட்டிகிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திருமதியில் பதிவாயிருக்கு. சரியா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க மனைவியும் ஒரு இருட்டான தெருவில் அவங்க என்ன செய்கிறாங்க, நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியை 4 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துட்டே போகிறாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நான் என் மனைவி கூட தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அவதூறு பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்காதவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ நாமளும் மற்றவர்கள் நம்மளை அவதூறு பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இருந்துடக்கூடாது. சரியா? வர கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே மாதிரி அத்தியாய வசனம் கொண்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்னாச்சு ஹீரா? ஏன் இங்கே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஐஷா. நான் அவன் வீட்டுக்கு போகும்போது யாரையாவது கூட கூட்டிகிட்டு போயிருக்கணும். என் அண்ணா இல்லை அம்மா யாரையாவது கூட்டிகிட்டு போயிருக்கணும். அப்படி போயிருந்தா இவங்க யாரும் என்ன சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல? அது வேணா உண்மைதான். என்னதான் அவதூறாக இருந்தாலுமே அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நீயே ஒரு ரீசன் ஆகிட்ட. இங்கே வந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இல்லைன்னா என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆமா, இது என்ன கிளாஸ்? இது GIO கிளாஸ். அப்படின்னா கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். இது இளம் பெண்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் நடத்தப்படுற சிறப்பு பயிற்சி வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் இதோட நோக்கம் தீனை நிலைநாட்டுறது மட்டும் இல்லாமல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம். இது அனைத்துமே ஜமாத் இஸ்லாம் ஹிந்து கீழே நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த வகுப்பு வரும்போது உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மாணவிகளை யாரையாச்சும் கூட்டிட்டு வா. இன்ஷா அல்லாஹ் ஐசா, கண்டிப்பாக வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் இஸ்லாம். உங்கள் வீட்டில் இருக்க இளம் பெண்களையும் மாணவிகளையும் இந்த வகுப்புக்கு தவறாமல் அனுப்பிவிடுங்க. பார்த்து புஷ்ரா. புஷ்ரா தானே? ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும் புஷ்ரா, எப்படி இருக்க? வலைக்கும் சலாம் ஐஷா. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். உங்க ஃபேமிலில எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க. என் பையன் டாக்டர் ஆயிட்டான், துஆ செய்யுங்க. ஓ அப்படியா? ஆமா, உங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு? ஓ சாரி நீங்க 2 பேர் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே. நீ வேற ஏன்டி, நாங்களே ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃப்ரீடம்னு நினச்சி இப்போ அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப தனிமையில் இருக்கோம். எப்போ கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் அடிமைத்தனம்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க 2 பேரும் மன இச்சைக்கு அடிமையாயிட்டீங்க. அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவது தான் உண்மையான சுதந்திரம்னு நாங்கள் இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்களை தாராளமாக கேளுங்க. இன்ஷால்லா நான் அது என்னால் முடிஞ்சதை பண்றேன். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த உலக மக்களுக்கு கூறும் செய்தி, நமக்கு இஸ்லாம் காட்டிக் கொடுத்த நல்ல ஒழுக்க மாண்புகளை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாகவும் இந்த சமுதாயத்தை ஒழுக்க சீர்கேடுகளில் இருந்து பாதுகாக்க கூடியவர்களாகவும் இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்கின்றோம். أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله
وَلَوْ آمَنَ أَهْلُ الْكِتَابِ لَكَانَ خَيْرًا لَهُمْ مِنْهُمُ الْمُؤْمِنُونَ وَأَكْثَرُهُمُ الْفَاسِقُونَ. இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச் சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள்.